பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விஷயம் கூட உங்களோடு கூட இணைவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலையும் ஒரு சின்ன அதற்கேற்ற ஒரு டிவோஷனை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். பெர்க்மன்ஸோடைய ஒரு பழைய பாடல், எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல். என்னுடைய சன் சின்ன வயசுலேயே ரொம்ப மனப்பாடம் பண்ணி பாடின ஒரு பாட்டு, ரொம்ப லயித்து பாடக்கூடிய ஒரு பாட்டு. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவும் நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, எஸ் லார்ட், இரவெல்லாம் கனவும் நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. எங்கள் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. எருசலேமே உனை மறந்தா என் வலக்கரம் செயல் இழக்கும். எருசலேமே உனை மறந்தா என் வலக்கரம் செயல் இழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவும் ஒட்டிக் கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவும் நீரே. சொல்லும் போதே நம்ம கண்டிப்பா போய் சொல்றோம் தெரியுதுல்ல. உண்மையாகவே பகல் நேரம் பூரா நம்முடைய பாடலாய் மாறி விடுகிறாரா? இரவெல்லாம் நம்முடைய கனவாய் அவர் தான் இருக்கிறாரா? நான் ரொம்ப நேசிக்கிற பணம் இருக்கிறதா? மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் 6:24 இப்படியாக சொல்லுகிறது. என்ன சொல்லுது? 2 எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. You cannot serve God and money. ரொம்ப பொலைட்டா இருக்கு தமிழ்ல. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. கொஞ்சம் பொலைட்டா கொடுத்துருக்காங்க. உலக பொருள். ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல மேமன் அப்படின்னு இருக்கு. You cannot serve God and mammon. பட் NIV எப்படி இருக்கு? God and money. நெத்தியில அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்மை பார்த்து ஒரு சிரிச்சுக்கிறோம். என்ன தெரியுமா சொல்றோம் உள்ளத்துல? ஆண்டவரே, you are telling you cannot. cannotனா முடியாதுன்றாரு. may not சொல்லல. நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்றோம், எவ்வளவு அழகா நான் மேனேஜ் பண்றேன் தெரியுமா உண்மையும் பணத்தையும். என்னால முடியும் ஆண்டவரே. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க cannotன்னு? I can manage both அப்படின்னு சொல்றீங்க. ஒருவனை பகைத்து மற்றவனை நேசிக்க முடியும். உன்னதாங்க செய்ய முடியும், 2 செய்யவே முடியும். எனக்கு மென்டர் ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்லலாம், டாக்டர் K.O. ஜான். அவர்கிட்ட ஒரு முறை கேட்டேன், அங்கிள் பணத்தை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க, ஏதாச்சும் கொடுப்பாங்களே, ஏதாச்சும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எல்லாம் போடலாமே அப்படிலாம் சொன்னேன். அப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை அவர் சொன்னார், இன்னும் அதை என்னால மறக்கவே முடியாது. ஐசக், God is sufficient. Whenever you feel he is not sufficient, don't follow him அப்படின்னு போயிட்டு திரும்ப வந்தார்.
புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? அவர் கேரளாவில் பிறந்தாலும் தமிழ்நாட்டில் வளர்ந்தபடினால நல்ல தமிழ் பேசுவார். கர்த்தர் போதுமானவர். அவர் போதுமானவர் நீ என்னைக்கு நினைக்கலையோ அன்னையிலிருந்து நீ அவரை பின்பற்றக்கூடாது, சரியா அப்படின்னு போயிட்டாரு. எப்படியோ சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு நைட்டு பூரா நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எப்படி இந்த மனுஷனால இப்படி இருக்க முடியுது? இன்னைக்கு அவருக்கு 85 வயசு, பணமே இல்லாம ஆண்டவர் நடத்துகிற பாதையில ரொம்ப ஹாப்பியா ஒரு மனுஷன் கழித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவதாசர்களுக்காக, அவங்களுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துறேன். இந்த வேளையில ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாருக்கும் பிடிச்ச வசனம், seek ye first the kingdom of God, then all things shall be added unto you. all things என்ன? எல்லாமே தான், கரெக்ட். ஒரு சின்ன பையன், அவங்க அம்மா சொன்னாங்களா, டைம் ஆச்சுடா, பக்கத்து ஹோட்டல்ல போய் ஒரு 4 இட்லி வாங்கிட்டு சீக்கிரமா ஸ்கூலுக்கு போயிருந்து சொல்லி 20 ரூபாய் கொடுத்தாங்க. இட்லி 5 ரூபா தான். போய் கல்லாப்பட்டியில காசை வச்சான் கவுண்டர்ல. சார் 4 இட்லி அர்ஜென்ட்டா கொடுங்க சார், 9:15 ஆயிடுச்சு, 9:30 எனக்கு ஸ்கூல், 5 நிமிஷத்துல நான் போகணும்னு சொன்னான். வெயிட் பண்ணிட்டே இருக்கான், நிறைய பேருக்கு சர்வர் வச்சுக்கிட்டே இருக்கிறான், இவனுக்கு கொடுக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு மூளையில் ஒரு சண்டை நடக்குது, தண்ணி கொண்டு போய் வைக்கிறார் சர்வர். அவன் கேட்கிறான், மடையா இட்லி வச்சு சட்னி சாம்பார் ஊற்றணும்னு அறிவில்லை அப்படின்னு திட்டுறான். இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு, ஏன் அவர் திட்டுறாரு இப்படி சர்வரை அப்படின்னு யோசிக்கிறான். சின்ன பையன், 10 வயசு பையன் தான், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்போ இந்த கல்லாப்பட்டியில் ஏஞ்சி நின்று இந்த கவுண்டர்ல கேட்டானா, சார் ஏன் அவர் திட்டுறாரு? இல்லப்பா சட்னி சாம்பார் வைக்க மறந்துட்டாரு. ஓ, சட்னி சாம்பார் ஃப்ரீயா சார்? ஆமாப்பா, இட்லி வாங்கினா சட்னி சாம்பார் ஃப்ரீ, உனக்கு தெரியாது? அப்படியா? ஓட்டமா ஓடலாம் பக்கத்து வீட்டுக்கு போய் 2 எவர்சில்வர் பக்கெட்டை கழுவி கொண்டு வந்தான். சார் எனக்கு இட்லியே வேணாம் சார், ஒரு பக்கெட் சட்னி ஒரு பக்கெட் சாம்பார் வேணும்னு கேட்டான். கொடுத்துருப்பாரா? கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டார். இட்லி வாங்கினாதான் சட்னி சாம்பார் ஃப்ரீ. அவர் சொன்னாரா, தம்பி ஒரு 1000 இட்லி வாங்கினீங்கன்னா இந்த ஒரு பக்கெட் சாம்பாரும் சட்னியும் கொடுத்துருப்பேன், நீ இட்லியே வாங்கலையப்பான்னு சொன்னார். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, முதலாவது, தட் இஸ் ஆல்சோ ரெஃபரல் வேர்ட், ப்ரையாரிட்டி கிடையாது, ஒரு ரெஃபரலுக்காக கொடுத்துருக்கு. முதலாவதுன்னா முழுமையாக அவரை தேடும்படியாக ஆண்டவர் விரும்புறார். 1 அதுல 2 கட்டளை இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அது ஒரு கட்டளை. கொடுக்கப்படும் என்பது கட்டளை இல்லை, அவர் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இப்ப நம்ம எதை தேடுறோம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஜெபம் பண்ணாலும் சரி, யார்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணாலும் சரி, மற்ற காரியங்களையே தேடுகிறோம். ஜெபத்துல கூட அவர் சொன்னது ஒண்ணுதான், சிம்பிள் திங். முதலாவது என்ன தேடிரு? தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுன்னு சொல்லிட்டாரு. பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னாரு. நம்முடைய ஜெபம், நம்முடைய ஏக்கம் எல்லாமே என்ன கிடைக்கும்? இப்போ அநேகர் நாம் சட்னி சாம்பார் கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறோம். எப்படி அந்த பையன் சட்னி சாம்பார் கேட்கிறானோ இட்லி வாங்காம. சோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரை தேடாத பட்சத்தில் எதுவும் நமக்கு கூட கிடைக்க போவதே இல்லை. இந்த சாயங்கால வேளையில இந்த உண்மையை புரிந்து ஆண்டவரிடத்துல ஒண்ணு மட்டும் நம்மளால கேட்க முடியும்னா தெரியுமா? Godliness with contentment is a great gain. 1 Timothy 6:6 says like this. 1 தீமோத்தேயு 6:6 சொல்லுகிறது, போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். என்ன கேட்க முடியும் ஆண்டவர்கிட்ட? போதும் என்ற மனதை தாங்க ஆண்டவரே. I want to live a satisfied life, Lord. அதுதான் பவுல் சொல்கிறான், என் நிலைமையிலும் மனரமயமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தேடுறதை தேடினா கிடைக்கிறது கிடைச்சிடும். பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சாயங்கால வேளையில இப்படிப்பட்ட வெளிச்சத்துக்கு நேராக எங்களை நடத்தினபடினால் நன்றி செலுத்துகிறோம். தேடுவதை தேட, கிடைப்பதை பார்க்காதபடிக்கு all things shall be added unto you என்று சொன்னீரே, அதை நீ செய்வீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை எங்கள் சொந்த கண்களால் காண உதவி செய். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.